ஏன் இந்த இடத்தையும் நீங்களே எடுத்துக்க போறீங்களா? நாங்க என்ன ரோட்லயா போய் படுக்கிறது? அவசரப்பட்டு நீ பேசுற. உங்க ரூம்ல வந்து படுங்கன்னு சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். எங்க ரூமா? அதான் இப்ப இல்லன்னு ஆயிடுச்சுல. மாடி போர்ஷன் உங்களுக்குன்னு பிரிச்சிட்டீங்களா? நாங்க எப்படி அங்க வருது? என்னம்மா நீ இதை பெரிய விஷயமா நினைச்சு பேசிட்டு இருக்க? மாடிக்கு வரக்கூடாதுன்னு நாங்க என்ன வேலியா போட்டு வச்சிருக்கோம்? நமக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வாக்குவாதமா மாறிடுச்சு. அந்த டென்ஷன்ல வீட்டை பிரிச்சுக்கலாம்னு சொன்னோம். சொத்துல எங்களுக்கும் உரிமை இருக்குங்கிறத புரிய வைக்கத்தான் அப்படி சொன்னமே தவிர ஒரே அடியா பிரியணும்னு நாங்க சொல்லலையே. இத பாருங்க, மனசுல எதையும் வச்சுக்காம நீங்க எப்பவும் போல இருங்க. அந்த பாயெல்லாம் சுருட்டி வச்சுட்டு மேல ரூம்ல வந்து படுங்க வாங்க. இல்ல மாமா, இங்கேயே வசதியா தான் இருக்கு. நாங்க இங்கேயே படுத்துக்கிறோம். ஏய், என்னடி இன்னும் மாமான்னு சொல்லிட்டு இருக்க? அந்த உறவையே மறந்துறன்னு அம்மா சொன்னாங்கல்ல. வித்யா, அக்கா அன்னைக்கு கோவத்துல சொன்ன வார்த்தை அது. அதை நீ இவ்வளவு சீரியஸால எடுத்துட்டு பேசாத. இது பாருங்க, நான் என்னைக்குமே உங்க மாமா தான். உங்களை நான் என் பொண்ணு மாதிரி தான் பாக்குறேன். பாருங்க, அக்காவும் மாமாவும் உங்களை எப்படி வளர்த்தாங்களோ அப்படித்தான் நானும் உங்களை தூக்கி வளர்த்தேன். ஏதோ ஒரு சண்டை வந்துட்டதால அந்த உறவே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்ல. நாங்க அப்படிதான் நினைக்கிறோம். அம்மா எப்படி சொன்னாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. மத்தவங்க மாதிரி எங்களால அவங்க உத்தரவை மீற முடியாது. எங்களை தொந்தரவு பண்ணாம போயிடுங்க. ஏய் பட்ரி, அப்பவே தூக்கம் வருதுன்னு சொன்னல, எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? வித்யா, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. குடும்பம்னா சின்ன சின்ன சண்டையெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதுக்கப்புறம் சரியாயிடும். பெரியவங்க நாங்கெல்லாம் இருக்கோம்ல. எங்க கோவம் டென்ஷன் எல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் நாங்க சமாதானம் ஆயிடுவோம். நடந்ததெல்லாம் நினைச்சு நீங்க குழப்பிக்காம மேல வாங்க. நீங்க கூப்பிட்டோன்னே ஓடி வர அளவுக்கு நாங்க ஒன்னும் மானம் கெட்டு போய் இல்ல. எங்களுக்கும் சூடு சொரணை எல்லாமே இருக்கு. வித்யா, நீ சின்ன பொண்ணு. என்கிட்ட இவ்வளவு கோபமா பேசுற அளவுக்கு இங்க எதுவுமே நடந்துடல. ரஞ்சிதாவை இங்க தங்க வைக்கத்தான் நாங்க இந்த ஏற்பாட்டெல்லாம் செஞ்சோம். மற்றபடி இந்த வீட்டை பிரிக்கணும்னுலாம் நாங்க நினைச்சதே கிடையாது. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் கட்டலையே படுத்து பழக்கப்பட்டவங்க. தரையில பாய் விரிச்சு படுக்கிறதெல்லாம் உங்களுக்கு சரியா வராதுமா. பரவாயில்ல, அதெல்லாம் நாங்க பழகிக்கிறோம். வெக்கம் இல்லாம அங்க வந்து தூங்குறதை விட இந்த கஷ்டத்தை தாங்குறது எவ்வளவோ மேலு. ஏமா இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீங்க? நீங்க தரையில படுக்கிறத பாக்குறதுக்கு எனக்கு சங்கடமாவும் உறுத்தலாவும் இருக்கு. இத பாருங்க, நீங்க வழக்கமான இடத்துல படுத்தாதான் உங்களால நிம்மதியா தூங்க முடியும். நிம்மதியா தூங்குறதா? இந்த ரெண்டுத்தையுமே நீங்க தான் கெடுத்துட்டீங்களே. சித்ரா, வித்யாவுக்கு நீயாவது சொல்லி புரிய வைமா. போதும், ரொம்ப உருகாதீங்க. செய்யறதையும் செஞ்சுட்டு இப்ப வந்து அக்கறை இருக்க மாதிரி நடிக்காதீங்க. அதுக்கெல்லாம் மயங்குற ஆள் நாங்க இல்ல. நாங்களும் வளர்ந்துட்டோம். எது சரி எது தப்புன்னு எங்களுக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தா இப்படி பேச மாட்டீங்கம்மா. உங்க மேல இருக்கிற அக்கறையில தான் நான். போதும் மாமா, தூங்குற நேரத்துல வந்து டார்ச்சர் பண்ணாதீங்க. காலையில எழுந்திருச்சு நான் ட்ரைனிங் போகணும். தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க. சும்மா வந்து நோய் நோயின்னு பேசிட்டு இருக்காதீங்க. ச்சே, நீயாவது புரிஞ்சுப்பேன்னு நினைச்ச சித்ரா. என்னங்க